ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ காமோடிட்டி மார்க்கெட் பொருள் சந்தை அப்படின்னா என்னன்றதை பார்க்கலாம். அதனால் அடிப்படையாக எப்படி இருக்கும், எப்படி தொடங்குறது அப்படின்ற பற்றி விளக்கம் தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். காமோடிட்டி காமோடிட்டி அப்படின்னா பொருள். எந்த பொருளை நம்ம வாங்க போகிறோமோ விற்க போகிறோமோ அதை தான் இங்கே காமோடிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு தங்கம், வெள்ளி, காப்பர், லெட்டு, ஜிங்கு, அலுமினியம், க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ், நிக்கல், இதெல்லாம் இங்கே காமோடிட்டி அப்படின்றாங்க. மற்ற பொருளையும் காமோடிட்டின்னு சொல்லுவாங்க, விவசாய பொருட்கள்லாம் கூட, ஏலக்காய், மஞ்சள், அதெல்லாம். பட் நம்ம இதை பற்றி மட்டும்தான் அதிகமாக பார்க்க போகிறோன்றதுனால இதை மட்டும் தெரிஞ்சுக்கலாம். காமோடிட்டி மார்க்கெட் அப்படின்னா என்ன? எந்த இடத்துல இந்த பொருட்கள்லாம் வாங்குறோமோ விற்கிறோமோ அந்த இடத்துக்கு பேர் தான் காமோடிட்டி மார்க்கெட். இதை யார் பண்ணுறா அப்படின்னா மல்டி கமோடிட்டி எக்ஸ்சேஞ்ச் அப்படின்றவங்க தான் பண்ணுறாங்க. என்எஸ்சி, பிஎஸ்சின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். அந்த மாதிரி மல்டி கமோடிட்டி எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு ஒன்று இருக்குது. இவங்க தான் இதை நடத்துகிறாங்க. இந்த காமோடிட்டி மார்க்கெட்டில் நம்ம எப்படி பொருள் வாங்க முடியும் விற்க முடியும் அப்படின்னா, அவங்கக்கிட்ட பதிவு பண்ண புரோக்கர்ஸ் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட நம்ம மெம்பராக சேர்ந்துக்கிட்டா இந்த பொருளை நம்ம வாங்க முடியும் விற்க முடியும். என்எஸ்சி, பிஎஸ்சி அப்படின்ற இதை விட இது சிறந்தது அப்படின்னு சொல்ல முடியும். எதனால் அப்படின்னா, என்எஸ்சி, பிஎஸ்சியில் 100% அந்த பொருளுக்கான விலையை கொடுத்து தான் வாங்க வேண்டும் அல்லது விற்க வேண்டும். ஆனால் காமோடிட்டி மார்க்கெட்டில் மொத்த பொருள் விலையிலிருந்து 5% செலுத்தினாலே போதும், நம்மளுடைய லாபத்தையும் நஷ்டத்தையும் நம்மளால் பார்க்க முடியும். ஒரு பொருள் 100 ரூபான்னு வச்சுப்போம், அதுக்கு 5% எவ்வளோ? 5 ரூபாய். 5 ரூபா கொடுத்தாலே அந்த பொருளுடைய லாபத்தை நாம் பெற முடியும். உதாரணத்துக்கு இப்போ கோல்டு ஒரு கட்டி இருக்குன்னு வச்சுப்போம், 20,000 ரூபாய்க்கு வாங்குறோம். 20,000 ரூபாய்க்கு 5% எவ்வளோ? 1000 ரூபாய். 1000 ரூபாய் கொடுத்தாலே நம்ம இந்த பொருள் 20,000 26,000 ரூபாய் போகுதுன்னு வச்சுப்போம், அந்த 1000 ரூபாய் லாபத்தை நாம் பெற முடியும். இப்போ என்னென்ன பொருட்கள்லாம் இங்கே அதிகமாக கவனிக்கப்படுகிறது, அதிகமாக வணிகம் செய்யப்படுகிறது அப்படின்னு பார்ப்போம். எனர்ஜிஸ், பேஸ் மெட்டல்ஸ், ப்ரீஷியஸ் மெட்டல்ஸ், மூணாக பிரிச்சுக்கிறாங்க. எனர்ஜிஸ்ன்றனா ஆற்றல் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம தமிழில். க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ் அப்படின்றது தான் இந்த ரெண்டு பொருள். பேஸ் மெட்டல்ஸ்ன்றது அடிப்படை உலோகங்கள், அலுமினியம், லெட்டு, ஜிங்க், காப்பர், நிக்கல். ப்ரீஷியஸ் மெட்டல்ஸ் அப்படின்னு பார்ப்போம், சில்வர், கோல்டு, இதெல்லாம் விலையுயர்ந்த உலோகங்கள். இதை நம்ம ஈஸியாக பிரித்து வச்சுக்கிறதுனால நமக்கு எளிதில் புரிந்து கொள்ள முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பொருளுமே ஒரு அளவில் கிடைக்கும். ஒன்று 5 கிலோவில் கிடைக்கும், ஒன்று 1 கிலோவில் கிடைக்கும், இன்னும் 10 கிலோ, 100 கிலோ, அந்த மாதிரி வித்தியாசமான சைஸில் கிடைக்கும். இந்த மூமெண்டிக் சைஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதோடைய விலை எவ்வளோ ஏறும் எவ்வளோ இறங்கும், குறைந்தபட்ச விலை எவ்வளோ ஏற்றம் பெறும் எவ்வளோ இறக்கம் பெறும் அப்படின்றது தான். அதுக்கடுத்தது அந்த ஏற்ற இறக்கத்திற்கு ஏற்ற மதிப்பு என்ன. இப்போ சில்வர் உதாரணத்துக்கு பார்ப்போம். சில்வர் 30 கிலோ அப்படின்னு போட்டிருக்கு, அதுக்கு நேராக ஒரு பாயிண்ட் போட்டிருக்கு. ஒரு பாயிண்ட் உயருது, உதாரணத்துக்கு 20,000 20,001 ரூபாய் அப்படின்னு உயருது அப்படின்னா நமக்கு 30 ரூபா லாபம். அதே இது 5 கிலோவில் இருக்கிறத வாங்கியிருந்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் உயர்ந்தால் 5 ரூபாய் லாபம். 1 கிலோ இருக்கிறத வாங்கியிருந்தீங்க, ஒரு பாயிண்ட் உயர்ந்துச்சு அப்படின்னா 1 ரூபாய் லாபம். 1 கிலோனா 1 ரூபாய், 5 கிலோனா 5 ரூபாய், 30 கிலோனா 30 ரூபாய். இதுதான் அதோட அளவு பொறுத்து ஒரு பாயிண்ட்டுக்கும் விலை ஏறுறது. இதுக்கு அடுத்தது கான்ட்ராக்ட் அப்படின்னு பார்ப்பீங்க. ஒரு பொருளுக்குமே ஒரு கால நிர்ணயம் உண்டு. அதாச்சும் 3 கான்ட்ராக்ட் பொதுவாக கொடுப்பாங்க. 29 ஜூலை கான்ட்ராக்ட் அப்படின்னா அந்த அலுமினியம் மேலே கொடுத்துருக்கோம், அந்த பொருளை 29 ஜூலை வரைக்கும் தான் நம்ம வாங்க முடியும் விற்க முடியும். அதுக்கப்புறம் அதில் வாங்கவும் முடியாது விற்கவும் முடியாது. அந்த 29 ஜூலைக்கு அப்புறம் அதுக்கு அடுத்ததாக இருக்கிற 31 ஆகஸ்ட் 2017 அப்படின்ற கான்ட்ராக்டில் தான் நம்ம வாங்க முடியும் விற்க முடியும். அதுவும் 31 ஆகஸ்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 30 செப்டம்பர் அப்படின்ற கான்ட்ராக்டில் தான் வாங்க முடியும் விற்க முடியும். இந்த 30 செப்டம்பருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த கான்ட்ராக்டாக என்னவா இருக்கும், அக்டோபர் அப்படின்ற கான்ட்ராக்ட் ரிலீஸ் ஆகிருக்கும். ஒரு கான்ட்ராக்ட் முடியும் போது ஒரு புது கான்ட்ராக்ட் ஒன்று அவங்களே ரிலீஸ் பண்ணுவாங்க.
நாம் ஒரு பொருளை வாங்கியிருக்கோம், 29 ஜூலை வந்துடுச்சு அப்படின்னா அந்த பொருள் ஆட்டோமேட்டிக்காக விற்கப்படும். இல்லை விற்று வச்சிருந்தோம் அப்படின்னா அந்த பொருள் ஆட்டோமேட்டிக்காகவே எம்சிஎக்ஸ் வாங்கும். அதாவது 29 ஜூலைக்கு அப்புறம் நம்ம ஒரு பொருளை வாங்கியிருக்கோம், அதை விற்க மறந்துட்டோம் அப்படின்னா எம்சிஎக்ஸே அதை விற்றுரும். அதுக்கப்புறம் நம்ம அதுக்குரிய லாபத்தையோ நஷ்டத்தையோ நம்மளுடைய அக்கௌண்ட்டில் சேர்த்துருவாங்க. ப்ராஃபிட் கமோடிட்டியில் எப்படி ப்ராஃபிட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். சில்லர் ரூபாய்க்கு நீங்கள் 1 கிலோ அப்படின்ற ஒரு கட்டியை வாங்கியிருக்கீங்கன்னு நினச்சிப்போம். டாக்குமெண்ட்டாக ஒரு பாயிண்ட் உயர்ந்திருக்கு அப்படின்னா ₹1 லாபம், 10னா ₹10, 20 பாயிண்ட்னா ₹20, 50னா 50, 100னா 100, 1000னா 1000, 10,000னா 10,000. இதே 5 கிலோ கட்டியாக வாங்கியிருந்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் உயர்ந்தா ₹5. நேருக்கு நேராக பார்த்தீங்கன்னா தெரியும் 1 கிலோக்கும் 5 கிலோக்கும் வித்தியாசம். 10 பாயிண்ட் வந்தால் 50, 20னா 100, 50னா 250, 100னா 500, 1000னா 5000, 10,000னா 50,000. சிங்கிள் ட்ரேட், ஒரு பை ஒரு செல் பண்ணீங்கனாலே அது பேர் சிங்கிள் ட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ 40,000 ரூபாய்க்கு சில்லர் மைக்கு 1 கிலோ கட்டி இருக்கிறத வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுப்போம். அதோட விலை 41,000 வந்தோடனே ஒரு பாயிண்ட் வந்தோடனே வித்துறீங்க அப்படின்னா உங்கள் லாபம் ₹1 இருக்கும். 1 கிலோ கட்டி வாங்கியிருந்தீங்கன்னா 2 பாயிண்ட் இருந்தால் ₹2, 1000 பாயிண்ட் இருந்தால் ₹1000 லாபம், 5000 பாயிண்ட் இருந்துச்சுன்னா ₹5000 லாபம். இதே 5 கிலோனா இன்ட்டு 5 போட்டுக்குங்க எல்லாத்துக்குமே, அவ்வளோதான். இதுதான் ப்ராஃபிட். இந்த மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 4 ட்ரெண்ட் அப்படின்னுவாங்க. என்எஸ்சி, பிஎஸ்சி, எம்சிஎக்ஸ் எல்லாத்துலேயுமே இதுதான் சாத்தியம். ஒன்று ஒரு பொருளோட விலை ஏறணும் இல்லை இறங்கணும், இல்லை ஏறி இறங்கும் இல்லை இறங்கி ஏறும். இப்போ ஃபர்ஸ்ட் இதை பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் வெள்ளி 40,000 ரூபாய்க்கு நேற்று விலை முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு ஒரு 41,000, 42, 43, 44, 45 போயிட்டு இருக்குன்னா அன்னைக்கு நாள் முழுவதும் விலை ஏறிக்கிட்டே இருக்கு, இறங்கவே இல்லை அப்படின்னா அதற்கு பெயர் பாசிட்டிவ் ட்ரெண்ட். விலை இறங்கிட்டே இருக்கு, 40லேருந்து 39, 38, 37, 36 வந்துச்சுன்னா அது பேர் நெகட்டிவ் ட்ரெண்ட். அன்னைக்கு நாள் முழுக்க இறங்கிட்டே இருக்கு. ஏறி இறங்குகிறது, 40,000லேருந்து 42,000 போயிட்டு திரும்ப 40,000 வந்துட்டு 39, 38, 7 அப்படின்னு வந்துட்டு இருந்துச்சுன்னா அது பாசிட்டிவ் ட்ரெண்ட். அதுக்கப்புறம் நெகட்டிவ் ட்ரெண்ட் அப்படின்னும். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இறங்கி ஏறுவது, 40,000லேருந்து 39, 38, 37 போயிட்டு திரும்ப 40,000 தாண்டி 41, 42, 43 போச்சுன்னா நெகட்டிவ் ட்ரெண்ட், பாசிட்டிவ் ட்ரெண்ட் அப்படின்னுவாங்க. இந்த 4 தான் பெரும்பாலும் இருக்கும். பை செல் பை அப்படின்றவங்களுக்கு புரியாதவங்களுக்கு இதை பார்க்கலாம். ஒரு பொருளை வாங்கி வைக்கிறது, நம்ம இப்போ ஒரு பொருள் 1000 ரூபாய்க்கு வாங்குறோம், 2000 ரூபாய்க்கு வைக்கிறோம், நம்மளுக்கு 1000 ரூபா லாபம். இதுதான் பை செல் பை அப்படின்றதுக்கு சில பேருக்கு கன்ஃபியூஷனில் இருக்கும். ஒரு பொருளை விற்றுட்டு வாங்குறது எப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம கையில் ஒரு செல்ஃபோன் இருக்குது, நம்ம ஃப்ரெண்டு கேட்குறான், அந்த பொருள் 2000 ரூபா செல்ஃபோன் வச்சுங்க, 2000 ரூபா கொடுத்துட்டு 2000 ரூபா பாக்கெட் வாங்கி வச்சுப்பீங்க. இப்போ என்ன பண்ணியிருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட அந்த செல்ஃபோனை விற்றுருக்கீங்க. நீங்கள் ஹோல்சேல் கடையில் போனீங்கன்னா எப்பவுமே ஒரு பொருளோட விலை பாதியாக தான் இருக்கும். அங்கே போய் அதே காசு கொடுத்து அதே ஃபோனை 1000 ரூபாய்க்கு நமக்கு கிடைக்கும், 1000 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம், ப்ளஸ் 1000 ரூபா கையில் லாபமும் இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட விற்றுருக்கோம், ப்ளஸ் கடையில் போய் வாங்கியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா விற்று வாங்கியிருக்கோம், ஆனால் நமக்கு ப்ராஃபிட் 1000 ரூபாய். இது புரியலன்னா திரும்ப இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த காமோடிட்டி ட்ரேட் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை, ஒரு ரெஜிஸ்டர்டு புரோக்கர் எம்சிஎக்ஸில் இருக்கிறவங்க கிட்ட போய் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்மளோட ஃபோட்டோஸ், பேங்க் ஸ்டேட்மெண்ட், பேங்க்கோட அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா அது, பேன் கார்டு ரொம்ப முக்கியம். இவைகளை எடுத்துன்னு நம்ம கொடுத்தனாலே போதும், நமக்கு அவங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க. எப்படி கம்ப்யூட்டரில் அதை செய்யணுன்றத விளக்கமும் அவங்களே சொல்லிடுவாங்க. தேங்க்யூ.